சீரியஸ்லி விஷயம் தெரியாதுங்க இதை பார்த்தாங்கன்னா ஏன்டா அங்கே சம்மந்தமாக அடிச்சிக்கிறாங்க ஸ்டேஜில் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சவுண்டில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாய் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டால்னு சொல்லிட்டு இவங்க ரீசெண்டாக போட்டிருந்தாங்க. எக்ஸ்பிரஸ் சவுண்டில் இது நடந்துருந்துச்சு ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே. ஸோ அதுக்காக நான் விசிட் பண்ணி செக் பண்ணுறதா போயிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கீழே வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஃபைட்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட ட்ரெடிஷனல் ஃபைட்டான மோய் தாய். கரெக்டாக ஸ்பெல் பண்ண நினைக்கிறேன். கீழே நான் நேம் போடுறேன், அதை பார்த்து படிச்சிங்க. ஸ்பெல் பண்ண தெரியல, கரெக்டாக மோய் தாய் தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய க்ரௌட் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌட் இந்த சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஃபைட் வந்து காமனாக நினச்சி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ் நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தா லேட்டர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லைவ் கிச்சன் ஷோன்ஸ் மாதிரி ஒன்று நடந்தாங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாய்லாண்டு சம்மந்தப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், இவங்களோட ஜுவல்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த கட்லரிஸ் ஐட்டம்ஸ் அண்ட் இவங்க ரீசெண்ட் டைமில் ஃபேமஸாக இருக்க சில ஃபுட்ஸ் இதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வந்து தாய்லாண்டோட அந்த ஃபேமஸான பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஃப்ரீ ட்ரையல்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே பார்த்தேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு இந்த தாய் மசாஜ் வந்து 300 rupees போட்டிருந்தாங்க. நிறைய பேர் போல் ஒரு 2 பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, தாய் மசாஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நல்லா பொறுமையாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸாக இருக்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மைலோ பபிள் டீ அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறைய இவங்க ஷோ பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோ நடந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கு ஃபோட்டோ போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கேக் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன் போட்டிருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. 75 rupees ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.